எல்லாம் முடிச்சதோட கடைசியில பார்த்தோம், ஒரு கூட்டம் சொன்னாரு, அலிம்சா காவது கூட நிறையல. என்ன நம்ம வந்து சோறு நிறைய திக்கிறாங்கல்ல, ரசத்தை ஊற்றி பரட்டி அடிக்கிறாங்கல்ல, இந்த மருத்துவ பொறிச்சு பிரிச்சு எல்லாம் ஒன்றா வச்சிருக்கிறாரு வந்து பத்தாத இது அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் நான் சொன்னேன், இதுதான் இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு வந்திருக்கிறோம், நம்ம கிடைச்ச அற்புதமான விருந்து, இந்த விருந்தை நம்ம வந்து கபூல் செய்யணும், நல்லா அழகா மனசு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்தோம். வாங்க ஹாலில் போய் உட்காந்து போட்டு போனாங்க. ஹாலில் போய் உட்கார்ந்த உடனே ஒரு ஜக்கு வந்துச்சு. ஜக்கு வந்தா சின்ன கப்பு நம்மள மாதிரி பெரிய கிளாஸ் இல்லை, இந்த தேட்டாரை கிளாஸ் இருக்கா ஒரு கிளாஸ், அந்த மாதிரிலாம் இல்லை, சின்ன கப்பு ஆள் பண்ணா வச்சா பண்ணால அதில் ஊற்றினா கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை இந்த மாதிரி புதினா டீ மாதிரி, அதுக்கு பேர் சுலைமானி, சின்ன சுலைமானி ஊற்றினா குடிங்கன்னு சொன்னாங்க. குடிச்சா அது வந்து இனிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் தே மாதிரி இருந்துச்சு. குடிச்சோம், அதான் ஃபினிஷிங் முடிஞ்சா முடிஞ்ச உடனே போமா அப்படின்னு சொன்னாங்க. சீக்கிரம் தூக்கம் வருது அப்படின்னு பார்த்தா அரம்புக்கு நாங்கள் உள்ள வந்து சேரோம். சுபுக்கு வந்து விட்டா போச்சா, விடிய விடிய தூங்கலை. அன்னைக்கு ராத்திரி விடிய விடிய தூங்காம அவங்க வீட்டில் போய் உட்காந்துருந்து பேசிட்டு இருந்து அந்த விருந்தை சாப்பிட்டு வந்து சுபுகு தொழுதுட்டு தான் போய் படுத்தோம். சுப்ஹானல்லாஹ், அன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா, உடம்பு நல்ல தெம்பா இருந்துச்சு. நீங்க பாருங்க, கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க, நோம்பு வைக்க போகும்போது நல்லா குவாட்டா இருக்கு உடம்பு. நிறைய சாப்பிடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜனமா போயிடும். இது இயற்கையில நம்ம கண்ட வருது. அருமையான சகோதர சகோதரிகளை பாருங்க, அந்த அளவுக்கு அரபுகள் வந்து அந்த சாப்பிடுற அந்த அமைப்புல அவங்க செய்யக்கூடிய அந்த உபசாரம் இருக்கிறது ரொம்ப அற்புதமான உபசாரம். அவர் அடுத்த நாள் கூப்பிட்டாரு, நாங்க யாரும் வந்தாச்சு வாட்சைக்கு இன்னொரு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப இன்னைக்கு சொன்னா வாங்க இறைச்சி தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான உணவு வகைகள், ஒவ்வொரு நாட்டுக்கு வித்தியாசம் இல்லை, கலாச்சார வித்தியாசம், சாப்பாடு முறைகள் இருக்கு. பழையவன் டெல்லிக்கு போனீங்கன்னு சொன்னா டெல்லியில சோறா கிடைக்காது, வெறும் ரொட்டி தான் கிடைக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஆளுக்கு கடை வச்சிருப்பாங்க, அங்க போய் சாப்பாடு கிடைக்கும். இந்திய தமிழ்நாடு சாப்பாடு கிடைக்கும், சோறு கிடைக்கும். ஆக ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டினுடைய முன் செப்பையை பிரியமாக சாப்பிட்டு இருக்கிறார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது உணவு அவர்களுக்கு வைக்கப்பட்டு அந்த உணவை பெருமானார் சாப்பிடுவதற்கு பிரியமில்லை என்று சொன்னால், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனா அந்த சாப்பாடு ரசூலுல்லாஹ் சாப்பிடுறதுக்கு பிரியப்படவில்லை என்று சொன்னால் அந்த சாப்பாட்டை குறை சொல்ல மாட்டார்கள், மௌனமாக இருப்பார்கள், சாப்பிடுவதை விட்டு விடுவார்கள். ஒரு சாப்பாடு கொண்டாந்து வைக்குது, அந்த சாப்பாடு வந்து அவங்களுக்கு பிடிக்கல, இப்ப நம்மனா என்ன சொல்லுவோம், என்ன சாப்பாடு வச்சிருக்கிற, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து போடுற, நல்லா ஆக்கி வைக்கிறது இல்லை, இது எனக்கு பிரியமில்லாத ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படி என்ன செய்வோம் சொல்லுவோம். உடனே அம்மா என்ன செய்வா, அதுக்கு தனி பதில் வச்சிருப்பாங்க. யாரு வீட்டுக்கார அம்மா, நம்ம எது கேள்வி கேட்டாலும் தனியா பதில் இருக்கு. உடனே சொல்லிவா, நீங்க வாங்கிட்டு வந்து ஜாமான் தானங்க அப்படின்னு. நாம ஏதாவது ஒரு ஜாமான ஆக்கி சொல்லி இந்த மாதிரி ஆங்கிகள் கேட்ட, நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்க, நான் தான் வாங்கிட்டு வந்தேன், அதே ஒழுங்கா வச்சு ஆக்க கூடாது, ஆமா அடுப்பு வேலை செய்ய ஒழுங்கா என்று பல காரணங்களை என்ன செய்வாங்க சொல்லி விடுவாங்க. ஆக என் அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு உணவு நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நல்லா இல்லை என்ன சொல்லக்கூடாது. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மூதாட்டி வயசான அம்மா திராட்சைப்பழம் அங்கூர் கொண்டு வராங்க, திராட்சைப்பழம் கொண்டு வராங்க, கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. யார சொல்லதா, இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. என் தோட்டத்துல முத காய்ச்ச திராட்சை சாப்பிடுங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, எடுத்து ஒரு பழத்தை எடுத்து வாயில வச்சு பார்த்தாங்க. வாயில வச்சா சரியான புளிப்பு, சரியான புளிப்பு. என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த எல்லா பழத்தையும் சாப்பிட்டாங்க. எப்போதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன ஜாமான் இருந்தாலும் அதை பிச்சு எல்லாத்துக்கும் பங்கு வச்சுட்டு தான் சாப்பிட்டாங்க. ஆனா அன்னைக்கு வந்து திராட்சை பழத்தை ஊற சாப்பிட்டாங்க. அந்த அம்மா நின்று பாக்குறாங்க ரசூலுல்லாஹ் சாப்பிடுறத பார்த்து, ரசூலுல்லாஹ் அப்படியே இன்பமா சாப்பிடுறாங்க, அவருக்கு அப்படியே வகுலாம் குளிருது. சொன்னாங்க நல்லா சாப்பிடுறாங்க, யாருமே கொடுக்காம சாப்பிடுறாங்க, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச திராட்சையை சாப்பிடுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த திராட்சையை சாப்பிட்டு முடிச்ச உடனே இடத்த காலிவிட்டு போறாங்க. அப்படி போகும்போது எல்லாரும் போயிட்டாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியத்தோட உட்காந்துருக்காங்க, ரசூலுல்லாஹ் ஒருக்கா கூட இந்த மாதிரி நடந்தது இல்லையே, ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டாங்க, என் அன்பு தோழர்களே, நடந்த கதை என்ன தெரியுமா, வந்த திராட்சை பழம் பூரா புளிப்பு, நான் உங்களுக்கு தந்திருந்து நீங்கள் அதை சாப்பிடும் பொழுது முகத்தை சுளித்திருந்தால் அதை கொண்டு வந்த தாயுடைய முகம்
அதை கொண்டு வந்த தாய் மனசு கவலைப்படுவாங்க. அதனாலதான் நான் உங்களுக்குலாம் தரல, நானே அதை சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உணவு விஷயங்களை குறை சொல்லக்கூடாது. உணவு நமக்கு பிடிக்கலையா அதை ஒட்டு ஒதுக்க நம்ம தவிர நமக்கு இதெல்லாம் சரியா வராது, என்ன சாப்பாடு என்று என்ன செய்யக்கூடாது. சாப்பாடை உதாசீனப்படுத்தக்கூடிய பழக்கத்தை நம்ம விட்டுறணும். இதுவரைக்கும் அந்த மாதிரி செஞ்சிருந்தோம் சொன்னா நம்ம செய்யக்கூடாது சார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் அவர்கள் பிரியமாக எந்த உணவையும் அவர்களுக்கு பிரியமில்லை என்று சொன்னால் அதை குறை சொல்ல மாட்டார்கள், மௌனமாக இருப்பார்கள், சாப்பிடுவதை விட்டு விடுவார்கள். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை வெங்காயம் பச்சை பூண்டை சாப்பிட மாட்டார்கள். வெங்காயம் உரிச்ச வெங்காயம். பெருமானார் அவர்கள் மதீனாவுக்கு போயிருக்கிற நேரத்தில் அதற்கு அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில இருந்து ஒரு சாப்பாடு தயார் பண்ணி போகுது. அந்த சாப்பாட்டுல வெங்காயம் பூண்டை என்ன செய்யறாங்க, அவிச்சு அதுல கலந்து அந்த சாப்பாடை அனுப்புறாங்க மேல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திரும்ப அனுப்பி விட்டார்கள். இந்த சாப்பாடை நான் சாப்பிடக்கூடாது, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா இந்த வெங்காயம் இந்த பூண்டு வாயிலே வாசத்தை ஏற்படும். நான் மலக்குமார்களோடு உரையாடுபவன், வஹி வந்து கொண்டே இருக்கும், இந்த வாய் வரக்கூடிய இந்த வாடை அதற்கு இடையூறாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யாராவது வெங்காயம் வெள்ளப்பூண்டை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு போகாதீங்க, அதை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க, நல்ல சுத்தமான இருக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, பள்ளிக்கு போங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாடைக்காக. ஏன்னா பக்கத்தில் இருந்து தொழுகிறவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். சில ஆளுங்க நல்லா பகுதி புட்டை சாப்பிட்டு தக்பீர் கட்டி போயிட்டு ஏன் போடுவாரு. ஏப்ப விட்டு அங்க நிக்கிற ஆட்கள் பூரா எப்படி இருக்கு, வாசம் கடுமையான வாசம் தூக்கும். இதெல்லாம் அநாகரிகமான செயல். அதே மாதிரி சில நேரத்தில் ஒது செய்ய போகும்போது ஒது செய்வாங்க. ஒது செய்ய போகும்போது கத்திக்கிட்டு காணிக்கிட்டு அடுத்த ஆளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அன்ஈசியாக காட்சி அளிக்கிறது. நம்ம வாய் கொப்பளிக்கிறது கூட தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு எளிமையான ஒரு நாகரிகமான வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, இந்த வெள்ளை பூண்டு வெள்ளை இது பச்சை வெங்காயம் இவைகளை சாப்பிட்டு விட்டு நீங்கள் பள்ளியின் பக்கம் வர வேண்டாம் என்று சொன்னால் அதை விட மோசமான வாடை என்ன வாடை, ரொப்ப வாடை. என் அன்பு சகோதரர்களே, அந்த புகைப்பிடித்தலை நிறுத்தி விடுங்கள். தொழுவதற்கு முன்பாக நீங்கள் அதை பிடித்து விட்டு அங்கே செல்லாதீர்கள். சில பேர் என்ன செய்யறது, தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் அந்த டப்பாவை முன்னால வச்சுக்கிட்டு தொழுவது. அரசாங்கமும் என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு, டப்பாவில் கையை ஒடிஞ்சது மாதிரி புண்ணு பூத்தது மாதிரி என்னென்னமோ படங்கள்லாம் போட்டுருக்கீங்க. அப்படி போட்டுருந்து என்ன செய்யறோம், அதை வாங்கி வாங்கி குடிக்கிறோம். நல்லா வச்சு காப்பாற்றணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு அந்த புகைக்கிற பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டார்கள். அருமையானவர்களே, நீங்கள் அந்த புகைக்கிற பழத்தை விட்டுருங்க. அது நல்ல பழக்கம் கிடையாது, மனிதனுடைய உடலுக்கு அது மிகவும் கேடு விளைவிக்கக்கூடியது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெங்காய பூண்டை கூட சாப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறான். சொன்னா இது எவ்வளவு பெரிய வாடை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பினாங்கில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு தகப்பனார் தான் பிள்ளைகிட்ட சொல்றாரு, அம்மா இந்த வருஷம் உனக்கு யூபிஎஸ்ஆர் பரீட்சை, இந்த யூபிஎஸ்ஆர் பரீட்சையில 5A எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீ என்ன வாங்கி கேட்டாலும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது, அதுக்காக தான் சொல்ல வர்றேன். சில தாப்பனார் சொல்லுவாங்க, இந்த 5A எடுத்தாக்கே உனக்கு என்ன வேண்டாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் சொன்னாரு, நீ யூபிஎஸ்ஆர்ல 5A எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீ என்ன வாங்கி கேட்டாலும் வாங்கி தருவேன். இந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், தாப்பனாருடைய துஆ அல்லாஹ் கபூல் செய்து அந்த பிள்ளை 5A எடுத்துச்சு. 5A எடுத்து ரெக்கார்ட் ஷீட்டை கூட அத்தாட்ட கொடுக்குது, அத்தா நான் 5A எடுத்துட்டேன். வாங்கி பார்த்துட்டு இவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கதை கொடுக்குது. ஏன் என்ன சொல்லிட்டாரு, நீ கேட்கறத வாங்கி தருவேன், என்ன கேட்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னாரா. அந்த பிள்ளை கேட்டுச்சா, அத்தா நீங்க சொன்னீங்களே ஒரு வார்த்தை, என்னம்மா நீ யூபிஎஸ்ஆர் 5A எடுத்துட்டா நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, நான் உன்னை கேட்க போற வாங்கி தருவீங்களான்னு கேளுமா அப்படின்னு தயக்கத்தோட சொல்றாரு. நான் ஒன்று சொல்றேன், நீங்க கேட்கறீங்களான்னு. கேட்கறமா. கொஞ்ச நேரம் உள்ள ஓடிச்சு. ஓடி ஒரு டப்பாவை தூக்கி கொண்டாந்து முன்னால வைக்குது. ஒரு டப்பாவை தூக்கி முன்னால வைக்குது. வச்சுட்டு இவர் கேட்கற, என்னம்மா சிகரெட் டப்பா தூக்கி வைக்கிற, இனிமே எனக்கு நீங்க செய்யற உதவி, இந்த சிகரெட்டை நீங்க குடிக்கக்கூடாது. எப்படி சொல்லிச்சு, நீங்க நான் வாங்கிக்கிட்ட ஜாமா, நீங்க சிகரெட்டை நீங்க குடிக்கக்கூடாது, இந்த புகைத்தலை நீங்கள் அருந்தக்கூடாது என்று சொன்ன போது அவர் அப்படியே மெய் சிலிர்த்து விட்டார். இப்படி ஒரு பிள்ளையா, என் பிள்ளை சொன்னதற்கு அப்புறம் இதை நான் எப்படி குடிப்பேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தூக்கி போட்டவர் தான் அதுல இருந்து குடிக்கிறதா. என் அன்பு சகோதர சகோதரிகளே,
பாருங்க, பிள்ளைகளுடைய அந்த கருத்தாளமிக்க அந்த சிந்தனைகளை பாருங்க. ஆக இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகைக்காக நாம் நிற்கும் பொழுது பரிசுத்தமான வாயில வரக்கூடிய வாடையோடு நாம் அங்க நிற்கிறோம். நம்ம ஓத போகும்போதோ நம்முடைய மற்ற காரியங்கள் அங்க செய்ய போகும்போதோ அது வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடைகள் வரக்கூடாது. பரிசுத்தமான வாடைகள் வரணும். ஏன்னு சொன்னா நம்ம யாரோட பேசுறோம்? தொழுகையில அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம். அப்படி ஓத போகும்போது எவ்வளவு நறுமணமாக இருக்க வேண்டும். அற்புதமானவர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மௌலூத் ஓதிட்டு போகும்போது உஸ்தாத் அழகான ஒரு அர்த்தம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். ஏன் கொடுத்தாங்க? எல்லாம் கமகமன்னு இருக்கணும் அப்படிங்கிறது, வாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வாசமாக இருக்க போகும்போது ஒரு தனி மகிழ்ச்சியே அங்க உண்டாகும். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் முறைகளிலே இன்னும் நிறைய இருக்கிறது. நேரம் 10:30 மணி ஆகிவிட்டது. நாளைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு வர போகணும், நானும் பினாங்கு போகணும் இன்ஷா அல்லாஹ். அதனால மீண்டும் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆடை அணிந்தார்கள், எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவதில் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் என்று சொல்லி, அதற்கு முதலாவதாக இந்த மாதிரி மௌலூத் மஜ்லிஸ், பயான் மஜ்லிஸ் வரப்போகும்போது என் அருமை தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகள் அணிந்து தொப்பிகளை போட்டு அழகாக கூட்டிட்டு வாங்க. சார் சங்கையா பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. நம்ம நாடு ஒரு அற்புதமான நாடு மலேசியா. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போற பாருங்க, அருமையான வாஜ்மலாய் போட்டு தொப்பி போட்டு அந்த பிள்ளைங்க கமீஸ் போட்டு அது போற அந்த காட்சிகளை பாருங்க, எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. அதுபோல மௌலூத் மஜ்லிஸ்களுக்கு, பயான் மஜ்லிஸ்களுக்கு நீங்களும் அந்த நல்ல ஆடைகளை அணிந்து வாருங்கள், நல்ல தொப்பிகள் அணிந்து சங்கையாக வாருங்கள். ஏனென்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை சொல்லி ஸலவாத் சொல்லப்படக்கூடிய ஒரு புனிதமான மஜ்லிஸ் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அவர்கள் போதிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஆடைகள் அணிந்து வருவார்களாம், பரிசுத்தமான ஆடைகள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இது முன்கூட்டியே தெரிந்திருந்தால் 12 நாளைக்கும் 12 சட்டை நான் எடுத்திருப்பேன் என்று அற்புதமாக சொல்லி காட்டினார்கள் ஹஸரத் அவர்கள். ஆக என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆடைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். தாய்மார்கள் ஔரத்தை பேணி ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். இப்போ வர மோசமான காலம், யாருமே தலையில சீலை போடுவதில்லை. அந்த மாதிரியான ஒரு காலத்திற்கு சமுதாயம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஔரத்தை முழுமையாக பாதுகாத்து தலையை மூடி நாம் செல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்முடைய தாய்மார்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் அன்பாக கேட்டுக்கொண்டு, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அதிகமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை நீங்கள் அதிகமாக ஓதுவார்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஸலவாத்தை ஓதி வருகிறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று பெருமானார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால தாய்மார்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸலவாத்தை நீங்கள் ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் 12வது ஸலாமா அன்னைக்கு யார் எத்தனை லட்சம் ஸலவாத் ஓதிக்கிறீங்க அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் உங்கள் பெயரோடு எழுதி இங்கே அனுப்புங்கள். அந்த ஸலவாத்தை நாம் ஓதி இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஸலவாத்தை நாம் காணிக்கையாக ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ். யாராவது நாங்கள் அந்த மாதிரி செய்வோம். 12 நாளும் யார் எவ்வளவு ஸலவாத், எத்தனை லட்சம் ஸலவாத் ஓதுறாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணி 12வது அன்று நான் இன்னைக்கு இத்தனை லட்சம் ஸலவாத் ஓதிருக்கிறேன் இந்த 12 நாட்கள்ல என்று அவர்கள் குறிப்பிட்டு தந்தால் இன்ஷா அல்லாஹ் அத்தனை பேர்களுக்கும் நாம் என்ன செய்யலாம்? துஆ செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மௌலானா அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸ்லையும் மக்களுக்கு கேள்விகளை துணுக்காக போட்டு போட்டு அடுத்தடுத்த வாரத்தில் அவர்கள் பதில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு பழக்கத்தை அவர்கள் செய்கின்ற காரணத்தினால் பினாங்கு வந்தா கூட இது பத்தே பேசி உட்கார்ந்து நம்ம பிள்ளைங்க பினாங்கு வந்தா கூட ஹஸரத் போன வாரம் இந்த கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில், அதுக்கு எப்படி பதில் சொல்றது, இதே பேச்சுக்கள் தான் அங்க வந்துட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இது நல்ல சூழ்நிலையை மாற்றும். தற்போது டெலிவிஷன்ல ஓடக்கூடிய சீரியல் தொடர்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இமாம் கசாலி வந்ததுக்கு அப்புறம் இந்த கேள்விகளை அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மதரசா ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்காட்டி, இந்த மதரசாவை உருவாக்கியவர்களுக்கும் இதற்கு உதவி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான் என்ற நேரத்திலே துஆ செய்து என்னை பேசுவதற்காக அழைப்பு கொடுத்த அன்புமிக்க பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை கூறிக்கொண்டு, யாரோ ஒரு தாய் ஒரு கேள்வி எழுதி கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிலை நம்முடைய மௌலானா